பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. படித்த தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கலன்னா இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு நீட் விஷயத்தில் வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, த பிக் இந்தியா எக்ஸாம், த பிக் இந்தியா ஆல் எக்ஸாம் லீக்டுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பர் விற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜ் கூட அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நீட் இஷ்யூ வந்து நீட் ஸ்கேம்னு கூட சொல்லலாம். நீட் ஸ்கேம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து வெடிச்சிடுச்சு. நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்கு, அதில் எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிஜேபி ஸ்டேட்ஸில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுக்குன்னு அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்து உண்மை. வந்து எவ்வளோ மறைச்சி வச்சாலும் ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்கிறது கரெக்ட் தான். என்னதான் தில்லாலங்கடி பண்ணாலும் நாங்கள்லாம் வந்து என்னதான் மறைச்சி வச்சாலும் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ நாள் பல பேர் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ வெளியே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதுக்கு எதிராக வந்து போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள்.